கொரோனா காலம் வந்த உடனே மனிதனுடைய இயல்பு என்ன? ரோட்டில் ஒருத்தர் அடிபட்டு கிடந்தாலோ, பக்கத்து வீட்டில் ஒருத்தர் முடியாமல் இருந்தாலோ, நமக்கு தெரிந்தவர் ஒருத்தர் வந்து நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ என்ன பண்ணுவோம்? அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறது, அவரை நம்ம வாரி கொண்டு போய் நம்ம வந்து அட்மிஷன் வந்து பண்ணுறது, அவருக்கு தேவையான உதவிகளை செய்கிறது என்பது தான் மனிதனுடைய இயல்பு, பொதுவான இயல்பு. இந்த மனித இயல்பை அப்படியே மாற்றி இந்த கொரோனா என்கின்ற நோய் ஒருத்தரை போய் சந்திக்க முடியல, ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு நலம் விசாரிக்க முடியல என்கின்ற நிலையெல்லாம் மாற்றி மனிதனுடைய இயல்பையே மாற்றின ஒரு நோய் தான் இந்த கொரோனாவுடைய நோய். சகோதரர்கள் சொல்கிறது போல் மூன்றாம் உலகப்போர் என்று ஒன்று வராது. இரண்டாம் உலகப்போர் வந்து போயிடுச்சு. மூன்றாம் உலகப்போர்னு ஒன்று வந்தால் அந்த மூன்றாம் உலகப்போர் ஒரு பயோவார் தான் நடக்கும் என்பதாகத்தான் நிறைய அறிஞர்கள் சொல்கிறாங்க. இந்த கொரோனாவுடைய நிகழ்வை சில அறிஞர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, இது ஒரு மூன்றாம் உலகப்போர் போல தான். மூன்றாம் உலகப்போரை போன்றுதான் மக்கள் எல்லாம் சுட்டு கொள்ளாமல், போர் நடக்காமல், கத்தியின்றி ரத்தமின்றி என்ன நடக்குது? மனித உயிர்கள் கொல்லப்படுது என்பதைத்தான் இந்த கொரோனாவுடைய இந்த நிலையில் நம்ம பார்க்குறோம். இதில் போராடி மக்களை காப்பாற்றியவர்களை நாம் வாரியர்ஸ் என்று சொல்கிறோம். வாரியர்ஸ் என்ற அந்த வார்த்தை பொதுவாகவே நாம் யாருக்கு உபயோகப்படுத்துவோம்? இராணுவத்தினருக்கு தான் உபயோகப்படுத்துவோம். அப்படிப்பட்ட இராணுவத்தினருக்கான அந்த பணியை செய்திருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அத்தனை தோழர்களையும் முதலாவதாக நாம் பாராட்டி இந்த நிகழ்ச்சிக்குள்ளே நாம் வந்து சிறிது உரையை நான் துவங்குகிறேன். அன்பானவர்களே, இஸ்லாம் சொல்கிறது, ஒரு மனிதனுக்கு நீங்கள் வந்து வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த சமூகத்தையே வாழ வைத்ததற்கான சமம். அதே இஸ்லாம் தான் வழிகாட்டுது, மனித சமுதாயத்தை வாழ வைத்தவர் தான் அது ஒரு இறை வழிபாடு என்று சொல்லுது. அப்படித்தானே? இறை வழிபாடு என்பது தொழுகை நோன்பு மட்டுமல்ல, ஒரு மனித சமுதாயத்தை வாழ வைப்பது என்பதும் ஒரு இறை வழிபாடு தான் என்கின்றது தான் இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய மொழி. அப்படிப்பட்ட நிலையில தான் இன்னைக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய சகோதரர்கள் தோழர்கள் எல்லாம் இந்த அரும்பணியை செஞ்சுருக்காங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், முதல் அலை சிந்தித்து பாருங்கள். எல்லாரும் லாக்டவுனில் வீட்டில் உட்காந்துருக்கோம். அப்படித்தானே? என்ன நடக்க போதுனே தெரியல. வெளியில் இறங்கிட்டாலே கொரோனா வந்துடும்ன்ற அளவுக்கு பயமுறுத்திட்டான் டிவிக்காரெல்லாம், ஊடகங்கள்லாம் என்ன பண்ணிட்டான், நீங்கள் ரோட்டில் இறங்கினீங்கனாலே கொரோனா வந்துடும் என்பதாக பயமுறுத்திட்டான். ரோடுகளில் கூட வர முடியல மக்களால். வீடுகளில் நம்ம வந்து டிவி பார்த்துக்கிட்டோம், சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டோம், வீட்டுகள்லேயே உட்காந்துருக்கோம். இப்படியான ஒரு பயங்கரமான நிலையில் கொரோனாவுடைய நாட்கள் நகருது, கொரோனாவுடைய லாக்டவுன் நகருது. கேள்விப்படுறோம், ஒருத்தர் இறந்து போயிட்டார், ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு போனார், அவர் திரும்ப வரல என்பதாக கேள்விப்படுறோம். பயமுறுத்துறாங்க, பெரிய அளவுக்கு பயம். எந்த அளவுக்குன்னா, தகப்பனார் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு, மகன் பார்க்க வரல. இப்படி ஒரு நிலைமை நாம் யோசித்து பார்த்துருப்போமா? இப்படி ஒரு நிலைமை வரும் நம்ம சிந்திச்சு பார்த்துருப்போமா? மனைவி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, கணவர் போக முடியல, போய் பார்க்க முடியல, மகன் போய் பார்க்க முடியல தன்னுடைய தாயையும் தன்னுடைய தகப்பனையும். இப்படியான ஒரு கோரமான நிலையில் கொரோனா வந்து தாண்டவம் ஆடிட்டு இருந்த நிலைமையில தான் இறந்து போகக்கூடிய உடலுக்கு இறுதி சடங்கு செய்யணும், இறுதி கிரியை செய்யணும் என்று எல்லாரும் ஆசைப்படுறாங்க. தகப்பனுக்கு மகன் செய்யணும் என்று ஆசைப்படுறார். அதே போல தன்னுடைய மனைவிக்கு கணவர் இறுதி சடங்கு செய்யணும் என்று நினைக்கிறார். யாரும் தொடுவதற்கு தயாராக இல்லை, யாரும் தொடுவதற்கு தயாராக இல்லை. அந்த இடத்துக்கே அனுமதி இல்லை, கபரஸ்தானுக்கு அனுமதி இல்லை, ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க முடியல. இப்படியான ஒரு நிலையில தான் இந்த கொரோனா நம்மளுக்கு தாண்டவம் ஆடிச்சு. அன்பான சகோதரர்களே, நாம் எல்லாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு தான் இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய சகோதரர்களுடைய பணியை நம்ம பாராட்டணும். என்ன நடந்துச்சு அன்னைக்கு? WHO சொல்லக்கூடிய அத்தனை வழிமுறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ செஞ்சு அந்த பாடியில் 3 மணி நேரத்திற்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய எந்த நோய் கிருமியும் பரவாது என்கின்ற ஆய்வுகளை நடத்தி முதல் படியாக ஒரு கபரஸ்தானில் கொண்டு போய் ஒரு ஒரு சடலத்தை அடக்கம் செய்கிறாங்க பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய தோழர்கள். செஞ்சு முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு பெண்மணியினுடைய சடலத்தை அடக்கம் செய்கிறாங்க. அவருடைய கணவர் கையை பிடித்துட்டு சொல்கிறாரு, அவருடைய மகன் கையை பிடித்துட்டு சொல்கிறாரு, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய தோழர்கள் எங்கள் அப்பாவுக்கு பிறந்த பிள்ளைகள் போல என்கின்ற அந்த ஒரு நிலையை வந்து சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பிரேக் த சைலன்ஸ் என்று சொல்வார்களே, அந்த மௌனத்தை உடைத்தது யார் என்று பார்த்தால் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தான். அதனுடைய சகோதரர்கள் தான் இந்த மௌனத்தை உடைத்தார்கள்.
என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் மாவட்டத்திற்கு மட்டும் இந்த பிரேக் த சைலன்ஸ் இல்லை, நாமெல்லாம் தெரியாத ஒரு விஷயத்தை சொல்கிறேன். உலகத்திற்கே இந்த பிரேக் த சைலன்ஸை உடைத்த பெருமைக்கு சொந்தக்காரர்கள் தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய சகோதரர்கள். நான் எப்படி சொல்கிறேன்னா, இவர்கள் அடக்கம் செஞ்ச உடனே எல்லா மீடியாக்களும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய சகோதரர்களை வந்து குவிஞ்சாங்க. உலக மீடியாக்கள் வந்து குவிஞ்சுது. யூகே, உக்ரைன் போன்ற மீடியாக்கள் வந்து பதிவு செஞ்சாங்க. நான் பார்த்தேன், எல்லா நியூஸுகளையும் நம்ம பார்த்தோம். பத்திரிகையில் வந்த செய்திகளை நம்ம சொல்கிறோம். அவங்க பதிவு செஞ்சாங்க. என்ன பதிவு செஞ்சாங்க தெரியுமா? எப்படிங்க நீங்கள் இந்த இவ்வளோ அச்சம் இல்லாமல் கொரோனா வந்து தாண்டவம் ஆடிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில கூட உங்களுடைய ஒவ்வொரு சகோதரனும் இந்த பிணத்தை தொட்டு தூக்கி கொண்டு போய் அடக்கம் செய்கிறானே, இந்த தைரியத்தை உங்களுக்கு யார் கொடுத்தார்கள் என்று அத்தனை மீடியாக்களும் மைக்கை நீட்டி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய சகோதரர்களை பார்த்து கேட்கும்போது தான் அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு இறைவன் போதுமானவன், எங்களுக்கான தைரியத்தை இறைவன் தந்திருக்கின்றார், நாங்கள் அத்தனை வழிமுறைகளையும் நாங்கள் ஃபாலோ அப் செஞ்சு தான் இந்த விஷயத்தை செஞ்சிட்டு இருக்கணும் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய சகோதரர்கள் பாராட்டுக்குரியவர்கள். இந்த இந்திய தேசம் அல்ல, உலக தேசத்திற்கு இந்த கொரோனாவுடைய பாரியை அடக்கம் செய்வதற்கு வழிகாட்டி முன்மாதிரியாக இருந்தவர்கள் நம்முடைய சகோதரர்கள், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய சகோதரர்கள் என்பதைத்தான் இங்கே நாம் பதிவு செய்ய வேண்டிய கடமைப்பட்டிருக்கும் அன்பான சகோதரர்களே. ஆகவே இந்த பணியை செய்த அத்தனை தோழர்களுக்கும், அதே போல இந்த களத்தில் இந்தியா எக்ஸ்போஸ் ஆச்சு. எனக்கு முன்னாடி பேசின தோழர் சொன்னார், இந்தியா மிகப்பெரிய மருத்துவம், மிகப்பெரிய கல்வி உள்ள ஒரு நாடு. ஆனால் மொத்தத்தையும் என்ன சிஸ்டம் ஃபெயிலியர் என்பதை எது எக்ஸ்போஸ் பண்ணிச்சு? எது வெளிக்கொண்டு வந்தது? இந்த கொரோனா தான் வெளிக்கொண்டு வந்தது. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு யார் வெளிக்கொண்டு வந்தா? கொரோனா வெளிக்கொண்டு வந்தது. உன்கிட்ட மருத்துவத்துக்கான வசதி இல்லைப்பா, பெட்டு ஃபெசிலிட்டி இல்லைப்பா, ஆக்சிஜன் இல்லைப்பான்னு யார் கொண்டு வந்தா? கொரோனா தான் வெளிக்கொண்டு வந்தது. அப்போது இந்த நாட்டு வளர்ந்த நாடு என்று சொல்லக்கூடிய இந்த பொய்களை உடைத்து வரக்கூடிய வளமான இந்தியாவாகவும் அதே போல பாதுகாப்பான இந்தியாவாகவும் இந்த நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தியாவசியமான உணவு, சுகாதாரம், மருத்துவத்தை கிடைக்க செய்வதற்கு முன்னணியில் நின்று போராடுவதற்கு தகுதிமிக்க தொண்டர்களாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய தொண்டர்களும் தோழர்களும் திகழ்வார்கள் என்பதை கூறிக்கொண்டு அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் SDPI கட்சியின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.